தயிர் வடை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் இது. ஸோ தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் தயிர் வந்து எடுத்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு, நான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து யூஸ் பண்ணல, கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மைதா மாவு வேணுன்ற மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி சோடா வந்து தேவையான அளவுக்கு வந்து இட்லி சோடா வந்து ஆட் பண்ணால் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் வச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/2 hour பொறுத்து வந்து போண்டா போட்டு சூப்பராக வரும்.